வணக்கம். தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் முசிறி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர், பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர், தாத்தங்கர்பேட்டை ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் கவுன்சிலர், மாவலிப்பட்டி கிராம பஞ்சாயத்து தலைவர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வைக்கக்கூடிய பணிவான ஒரு வேண்டுகோள். இதோ பாருங்க, இந்த கேணி ஒன்று பாருங்க. இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவானதோ தெரியல. இந்த மாதிரி கேணியெல்லாம் இப்போ யாரும் அமைக்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டம். பாருங்கள், எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு இப்போ தெரியும். பாருங்கள், கேணியில் பூரா நொனாச்செடி, திருட்டெல்லாம் நொனாச்செடி வளர்ந்துருக்கு. உள்ளேயோ செத்துப்போன விலங்குகள், கழிவு குப்பைகள், கழிவுப் பொருட்கள் மற்றும் பல்வேறு பொருள்களை உள்ளே போட்டு இன்றைக்கு இது ஒரு குப்பை கொட்டும் இடமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. இப்போ பாருங்கள், பழைய காலத்து கேணிக்கு எப்படிலாம் தண்ணி வெளியேறதுக்காக வடிகால் வசதி செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதை பாருங்கள், 4 பக்கமும் தூண் போட்டு பழைய காலத்தில் இதில் தான் மக்கள் தண்ணி இறைச்சிருக்காங்க, குடி தண்ணி. பாருங்கள், இந்த கேணிக்கு கிழக்கால ஒரு 10 மீட்ரு தூரத்தில் தான் வேளாளப்பட்டி தொட்டியப்பட்டி சாலை தார் ரோடு போகுது. கேணியை சுற்றி சீமகருவில் மரம் புதர் மாதிரி மண்டி கிடக்குது. இன்றைக்கி மழைநீர் சேகரிக்கலைன்னு சொல்லிட்டுருக்கோம் எல்லாருமே. ஆனால் இப்போ இந்த கேணி கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஆழம் இருக்கும். பெய்யக்கூடிய மழை நீரை இதுலேயும் சேர்த்தோம்னாவே எவ்வளோ நீர்மட்டம் உயரும். பாருங்கள், செத்த விலங்கெல்லாம் இங்கே தான் போடுறாங்க. குப்பை பாட்டிலு எல்லாமே போடுறாங்க. பாருங்கள், நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், மக்கள் பிரதிநிதிகள், தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி வாக்கில் இருக்கும், ஒரு காணொலி காட்சி, ஒரு 3-4 நிமிட காணொலி காட்சி இது பண்ணி ஒரு வேண்டுகோள் வச்சு அதிகாரிகளுக்கு அனுப்பியிருந்தேன். இங்கே எல்லோரும் பார்த்துருக்காங்களாட்டுருக்கு. ஆனால் எந்த நடவடிக்கை இல்லை. மனு கொடுக்கும்போது அந்த மனு எங்கேயோ காணா போகுது. திருப்பி ஆர்டிஐயில் கேட்டால் மட்டும்தான் அந்த மனு உசுரோட வருது. இல்லாட்டி அந்த மனு எல்லாமே எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. ஏதோ எல்லா அதிகாரியும் குறை சொல்லல, சில கடமை தவறக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. அப்படிங்க சுட்டி காட்ட தான் இது பண்ணுறேன். மற்றபடி பொறுப்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகளும் உண்டு, மக்கள் பிரதிநிதிகளும் உண்டு, இல்லைன்னு குறை சொல்ல வரல. ஆனாலும் இன்னும் சில அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய மனுவை வாங்குறாங்க, அவ்வளோதான். எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரியல. மனுக்கெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு குடோன்னு இருக்கு, என்னன்னு தெரியல. திருப்பி ஆர்டிஐயில் ஒரு மனு போட்டால் தான் கொடுத்த அசல் மனுவே அதிகாரிகளோட பார்வைக்கு வருது. இது ரொம்ப வேதனைப்பட வேண்டிய விஷயம். சரி, அதை விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த கேணி சற்று உள்ள கழிவுப் பொருளெல்லாம் அப்புறப்படுத்திட்டு மேலும் கழிவுப் பொருள் போடாமல் இருக்க இது போடணும். இது இரும்பாலான கம்பி வலை, நன்றாக மொத்தமாக கெட்டியாக நெருக்கமாக உள்ள கம்பி வலையை இந்த கேணியில் போட்டு மேலே வலை போட்டு மூடிட்டிங்கன்னா யாரும் கழிவுப் பொருளை போட மாட்டாங்க. கேணியும் பாதுகாக்கப்படும். உள்ளே தூர் எடுத்துகிட்டு கம்பி வலை போட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பெய்யக்கூடிய மழைநீர் இதில் சேகரிக்கலாம். இதோ மேற்கால பக்கமும் கிழக்கால பக்கமும் மழை காலங்களில் தண்ணி நிறையா போயிட்டு இருக்கும். இந்த தண்ணியை தேக்கி ஒரு குழா வழியாக அந்த கேணிக்குள்ளே விட்டால் கூட
கேணி முழு கேணியும் ரம்பிச்சுன்னா வத்துறதுக்கு பல மாதங்கள் ஆகும். நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்த மாதிரி இருக்கும். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்குவாங்களா நிறைவேற்றுவாங்களா எனக்கு தெரியல. ஆனால் நிறைவேற்றணும்னு நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேண்டுகோளை வைப்பது மாவலிப்பட்டி கிராம பொதுமக்களின் சார்பாக ஒரு சமூக ஆர்வத்தோடு மக்களின் நலனுக்காக இந்த கோரிக்கையை வைக்கிறேன். தயவுசெய்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க. ஏற்கனவே வெளியிட்ட காணொளி கிடப்பில் கிடக்குது. இதையாவது இந்த காணொலியாவது எடுத்து தயவுசெய்து இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வழிவகை காணணும். இந்த கோரிக்கையை உங்கள் முன் வைத்திருப்பது வி. ராமச்சந்திரன், சன் ஆஃப் வீரையா, மாவலிப்பட்டி, முசிறி தாலுகா, திருச்சி மாவட்டம், தாத்தாங்கார்பேட்டை ஒன்றியம், முசிறி சட்டமன்ற தொகுதி. அதுவே தயவுசெய்து நிறைவேற்றணும்னு உங்கள் அத்தனை பேர்த்தையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேண்டுகோளை நிறைவேற்ற தயவுசெய்து சிரமத்தை பார்க்காம எத்தனை வேலை இருந்தாலும் அத்தனை வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு தயவுசெய்து இந்த கேணியை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கம்பி வேலை போட நடவடிக்கைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கடம் வி. ராமச்சந்திரன், மாவலிப்பட்டி, முசிறி தாலுகா, திருச்சி மாவட்டம்.